ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கம்பங்களை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கம்பை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி அதை 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்மளோட கம்பு இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இந்த கம்பை ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியானதா நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கம்பு அளந்த அதே கிளாஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை 3 கிளாஸ் அளந்து ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் கம்புக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க கம்பியும் இதுலேயே ஆட் பண்ணுங்கள். நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க. இதில் தேவைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம கரைக்கும் போது கூட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு 3 விசில் விடுங்க. 3 விசிலுக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கம்பங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சு இதை சாப்பிட வேண்டியதுதான். இதையே நம்ம ஒரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சு கட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக தயிரை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம கரைச்சி குடித்தோம்னா இந்த வெயிலுக்கு சூப்பரான கூழும் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 in 1 ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.